ஒரு லெக் பீஸுக்கு இத்தனை ஆக்க போறா, தெரிஞ்சிருந்தா நான் ஒழுங்கா என்னோட சேவையை கொடுத்துருப்பேன்னு ஒரு ஹோட்டல்காரர் புலம்பிட்டு இருக்காரு. யார் இந்த ஹோட்டல்காரர்? ஒரு லெக் பீஸுக்கெல்லாம் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்ல? வாங்க வீடியோக்குள்ள போய் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் திவ்யா. பொதுவாக நுகர்வோர் அப்படிங்கிறவங்க யாருங்க? நாம எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல நுகர்வோராகத்தான் இருக்கும். ஒரு பொருளையோ ஒரு சேவையோ நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னா நாம தான் நுகர்வோர். அப்போ அந்த பொருளையோ சேவையோ தரத்தோட கொடுக்கறது, குவாலிட்டியோட கொடுக்கறது அப்படிங்கிறது கொடுக்கறவங்களுடைய கடமை. அதுல ஏதாவது குறைபாடுகள் இருந்தது, சேவை குறைபாடு இல்ல பொருள் ஏதாவது குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா நாம அவங்க கிட்ட கேள்வி கேட்கலாம். கேள்விக்கு சரியான பதில் சொல்ற கடமை அவங்களுக்கு இருக்கு. அவங்க அந்த கடமையை ஒழுங்கா செய்யல அப்படிங்கும்போது ஒரு நுகர்வோரா நாம நுகர்வோர் கோர்ட்டை அணுகி வழக்கு தொடர அத்தனை உரிமையும் நமக்கு இருக்கு. இதைதான் நம்ம 2-3 வீடியோக்கெல்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கோம், திருப்பி சொல்லியிருக்கோம். அந்த மாதிரிதான் கோவையில ஒருத்தருக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கோவையில இருக்கக்கூடிய ஒருத்தர் அவங்க ஃபேமிலியோட நைட்டு ஒரு டின்னருக்கு போயிருக்காரு. டின்னருக்கு போனவங்க ஃபுல் கிரில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. கிரில்லில் முக்கியமான பீஸே எது? 2 லெக் பீஸ் தான் இல்லையா? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், லெக் பீஸ் இல்லைன்னா நம்மலாம் அப்படி ஆயிரும். இப்போ அவங்களெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு எங்கடா கோழியை பிரித்தி பார்த்தா அவங்களுக்கு ஒரே ஷாக்கு, லெக் பீஸை காணும். எங்கேயா லெக் பீஸ் அப்படின்னா ஹோட்டலில் இருக்கவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ ஹோட்டலில் இருக்கவங்க என்ன சொல்லியிருக்கணும்? சார் ஏதோ ஒரு தெரியாமல் எங்கேயோ தப்பா சர்வர் கொண்டு வந்துட்டாங்க, இல்லை அதை சரி பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு பதில் சொல்லியிருந்தா பரவாயில்ல. இவங்க கொஞ்சம் திமிரா பதில் சொன்னது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட நிறைய பிரச்சனைகளும் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டர் பண்ண ஃபேமிலி கிட்ட பயங்கர பிரச்சனையும் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே அத்தாச்சியை எடுத்து வச்சுட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தொடர்ந்திருக்காரு. அப்ப வழக்கு விசாரிச்ச நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது கண்டிப்பா சேவை குறைபாடு தான். இது ஒரு சின்ன லெக் பீஸா தெரியுது, ஆனா நம்ம காசு கொடுத்தோம் இல்லையா, அந்த ஃபுல் கிரில் தான், அதுக்குரிய காசு அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த சேவையை அந்த பொருளை நீங்க கரெக்டா கொடுத்துருக்கணும். அதை கரெக்டா கொடுக்காம இருந்தது மட்டும் இல்லாம ஃபேமிலியோட வச்சு எல்லாத்துக்கிட்டையும் பிரச்சனை பண்ணிருக்கீங்க. அதனால வழக்கு தொடர்ந்தவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு இழப்பீடா 10,000 ரூபாய் கொடுங்க. அதே மாதிரி இந்த வழக்குக்காக அலைஞ்சிருக்கிறதுக்காகவும் 5,000 ரூபாய், ஆக மொத்தம் 15,000 ரூபாய் உங்களுக்கு ஃபைனு. ஒழுங்கா கட்டிட்டு இதுக்கப்புறமாவது உங்களுடைய சேவையை கரெக்டா செய்யுங்க, எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் ஹோட்டல் முதலாளி புலம்பிட்டு இருக்காரு, ஒழுங்கா வேலையை செஞ்சிருக்கலாம் இல்லைன்னு. இன்னொரு பக்கம் வழக்கு தொடர்ந்தவர் சரி சந்தோஷம் தான், ஏன்னா நான் அவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன். இந்த விஷயம் எப்ப நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜனவரியில நடந்திருக்கு. வழக்கு தொடர்ந்து 8-10 மாசமா அவரும் வழக்குக்காக எல்லாம் போயிருந்திருப்பாரு இல்லையா. ஒரு பக்கம் சந்தோஷம். வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு லெக் பீஸ் தானப்பா அப்படின்னு தோணும். ஆனா அது ஒரு லெக் பீஸ் இல்ல. இந்த மாதிரி சேவை குறைபாடுகளை நம்ம தட்டி கேட்காம இருந்தோம்னா அது மிகப்பெரிய விஷயங்கள்ல போய் நிற்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்றது. ஆல்ரெடி நம்ம ஒரு ஊறுகாய் பாக்கெட்டுக்காக வழக்கு தொடர்ந்ததை பத்தி நம்ம பேசியிருக்கோம். நான் வேணா அந்த வீடியோவை லிங்க்ல பின் பண்றேன். இனிமே நீங்க எந்த சேவையோ ஒரு பொருளோ வாங்கும்போது அதுல சேவை குறைபாடு இருக்கு அப்படின்னா அது சரியாக கொடுக்க வேண்டிய கடமை கொடுக்கிறவர்களுக்கு இருக்கு. வாங்கக்கூடிய நுகர்வோரா நமக்குள்ளும் அந்த உரிமை, தரமான பொருட்களை வாங்குறதுக்கான உரிமை நமக்கு இருக்கு. கொடுத்த காசுக்கு சரியான சேவை கொடுங்க, பொருளை கொடுங்கிற கேட்கிற உரிமை இருக்கு. அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கறதுக்காகத்தான் விழிப்புணர்வாக இருக்கலாம். அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே சொல்லுங்க.